ஏனுங்க பார்த்தா அனிமேஷன் கூட பார்க்காம கழுவி ஊத்துறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன கழுவி ஊத்துறாங்க? அது அது வந்து சொல்ல முடியலன்னு விட்டுருங்க. அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. கெட்ட வார்த்தையில் திட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒருத்தன் போட்டுக்கிறான் கமெண்ட்டு, உங்க புருஷன்கிட்ட தான் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். என்னங்க பார்த்தா சொல்றீங்க? அட ஆமாங்க, நான் பரவாயில்ல. இன்னொருத்தன் போட்ட கமெண்ட்டுக்கு குஷ்பக்கா உளுந்து உளுந்து அழுதுகிட்டு இருக்குது. அப்படியா? நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. அடுத்து அங்கதான் போறேன். ஏன் குஷ்பக்கா நில்லுங்க கொஞ்சம். அட என்ன வேணும் சீக்கிரமா சொல்லுங்க, நிறைய வேலை கிடக்குதாக்கும். ஏனும் குஷ்பக்கா அனிமேஷன் கூட பார்க்காம கமெண்ட்ல கழுவி ஊத்துனாங்களாமே, உங்களை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எந்த கடையில அரிசி வாங்குறேன்னு கொஞ்சம் சொல்லு, நாங்களும் வாங்கிக்கிறேங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, உங்க மாமியாரை கழுத்துல காலை வச்சே மிதிச்சு கொன்னீங்களே, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எங்க மாமியாரை நாங்களும் கொல்லணும்னு போட்டிருக்காங்க. ஐயையோ, நிஜமாவா? அடா அது பரவாயில்ல, எப்ப பாரு தெருவிலேயே அலையிறியே, நீ எப்ப வீட்ல வேலை வாப்பேன்னு ஒருத்தி அனுப்பியிருக்கிறா. அட என்ன குஷ்பக்கா இப்படி சொல்றீங்க? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா ஆகுமா? ஊரும் தான் என்னை திட்டிக்கிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். சரியா தான் சொல்றீங்க. சரி சரி, இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்ல, எப்ப சொல்ல போறீங்க? வரும் வரும், அதுக்கு ஒரு வீடியோவை வெளியிடுறோம். சரி நான் கிளம்புறேன். புஷ்பக்கா இருக்காங்க, பஞ்சன் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் போய் கேட்கணும். ஏன்னா உமாக்கா உங்களுக்கு என்ன கமெண்ட் வந்துச்சு? சொல்லவே இல்லை பாருங்க. அதை ஏமா கேட்குற? ஊர் ஊரா கடன் வாங்குறியே, ஒரு உருசனையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இல்ல கடன் வாங்கிட்டு வந்தியான்னு ஒருத்தன் கேட்டுக்கிறான். சரியா கேட்டுக்கிறான். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். சரிங்க சார். ஏனுங்க பஞ்சண்ணா, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வந்திருக்குதா? ஒரு நிமிஷங்க சார். எனக்கு வந்த கமெண்ட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்களே காரி மூஞ்சில் துப்பிட்டு போயிடுவீங்க. ஏனுங்க அப்படி என்ன கமெண்ட்? பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறியே, உனக்கெல்லாம் மான ரோசை இருக்கான்னு கேட்குறானுங்க. இப்படி எல்லாமா கேட்குறாங்க? இதுக்கு மேலேயும் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. நான் தான் சொல்ல கூச்சப்பட்டுட்டு இதை மட்டும் சொன்னேன். சரி சரி. ஏன் குமாரண்ணா கொஞ்சம் நில்லுங்க. என்ன சொல்லுங்க. எல்லாருக்கும் யூடியூப்ல கமெண்ட் வந்துகிட்டு இருக்காமா, உங்களுக்கு எதுவும் வரலையா? அதை பத்தி மட்டும் கேட்காதீங்க. அது என்ற வாயால சொல்றதுக்கு நான் பேசாம போயிடலாம். அப்படி என்ன கமெண்ட் வந்திருக்குது? உன்னோட பொண்டாட்டிக்கு சோறு ஓட்டு வளர்க்குறியா இல்ல பீஸா பர்கர்னு வாங்கி கொடுத்து வளர்க்குறியான்னு ஒருத்தன் கேட்டிருக்கிறான். ஏன்னா அது நீங்க சொன்னீங்க. என்னத்த சொல்றது, கமாண்ட் ஓட்ட கம்யூனிட்டி கையில கிடைச்சா தானே சொல்ல முடியும். இது பரவாயில்ல, இன்னொருத்தன் ஒரு கமாண்ட் போட்டிருக்கிறான். அநேகமா அவன் பிரபு ஆர்மியா தான் இருப்பான். யோ, உன்ற மனசுல நீ என்ன சின்ன தம்பி பிரபுன்னு நினைப்பா இல்ல உன்ற பொண்டாட்டிக்கு குஷ்புன்னு நினைப்பா? உங்க அலுமத்தனம் தாங்க முடியல. இனிமே வீடியோ போட்டீங்க வீட்டுல வந்து உதைப்பேன்னு கமெண்ட் பண்ணிருக்கிறான். ஐயோ பாவண்ணா, நீங்க என்ன பண்றது, வியூஸே போக மாட்டேங்குது, இதுல கமெண்ட் மட்டும் வண்டி வண்டியா வந்துருது. அடுத்து உமாக்கா வீட்டுக்கார்ட்ட தான் போலான்னு இருக்கற. சிவனுக்கு ஏதாவது கமெண்ட் வந்திருக்குதா? அவனை பத்தி கமெண்ட்ல பேச என்னமா இருக்கு? டோட்டலி சிம்பிளி வேஸ்ட். நல்லா சொன்னீங்கண்ணே.